ஒரு யூனிக்கான ட்ரெயின் ஜர்னி பண்ண போறோம். இங்க இருந்து அங்க போறதுக்கு இந்த ரூட்ல இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க இருக்கு. இந்த ரூட்ங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போறோம்னா பாண்டிச்சேரியில இருந்து மங்களூர் வரைக்கும் ஆத்தூர், சின்ன சேலம், சேலம் வழியா போகக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ்ல தாங்க இன்னைக்கு நம்ம ஜர்னி பண்ண போறோம். ட்ரெயின் நம்பர் 16855. இது வந்து ஒரு பயங்கரமான ட்ரெயின் ஜர்னியா இருக்கு போதுங்க. ஏன்னா கேரளால பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. சோ ஒன்ஸ் நம்ம கேரளா தொட்டாலே அடமழை வெளுத்து வாங்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச வகையில சவுத் இந்தியாவில் ஓடக்கூடிய ட்ரெயின்கள்லயே அதிகமான ரேக் ரிவர்சல் நடக்கிற ட்ரெயின் நம்ம ட்ரெயினுக்கு தான். மொத்தம் 3 ரேக் ரிவர்சல் இருக்குங்க. அப்படின்னா இது ஒரு டெரிபிக்கான ஜர்னியா தானே இருக்கும். டைம் வந்து 4 மணி ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் 4:45 இங்க இருந்து கிளம்பும். ஃபோர்ஸ் அசம்பிள். உங்க கண்ணு முன்னாடி தெரியறதா 4வது பிளாட்ஃபார்ம். 4வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னைக்கு நம்ம வண்டி கிளம்புது. லைட்டா தூங்கிட்டாங்க, அதனால நம்ம ஸ்டேஷன் வர டைம் ஆயிருச்சு. ஒரு 3:30 மணி மாதிரி நம்ம ஸ்டேஷன் வந்திருந்தா ஆப்போசிட்ல போய் ஃபில்டர் காஃபி குடிச்சிருக்கலாம். பட் டைம் இப்போ 4 ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால விழுப்புரம் போய் நம்ம டீ குடிச்சுக்கலாங்க. இப்ப கடகடன் நம்ம பிளாட்ஃபார்ம் போயிட்டு என்ன லோக்கோன்னு பார்த்துட்டு நம்ம கோச்சுக்குள்ள போய்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்லீப்பர் ஜர்னி தாங்க பண்றோம். தட்கல்ல தான் டிக்கெட் போட்டேன். S5ல ஒரு சைடுல ஒரு சீட் கிடைச்சிருக்கு. ஒரு வேப் 4 ரெடியா நிக்குது. பட் ஆனா இது நம்ம வண்டிக்கு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டிக்கு ஆல்ரெடி லிங்கிங் முடிஞ்சிருக்கும். முன்னாடி போய் என்ன லோக்கோன்னு பாத்துரலாம். பின்னாடி ஒரு SLRD, அது முடிஞ்சோடனே 2 UR இருக்குங்க. UR எல்லாம் இப்பவே கொஞ்சம் ஃபுல் ஆயிருச்சு. பின்னாடி இருக்க 2 UR முடிஞ்சோடனே S9 ஆரம்பிக்குதுங்க. ஆக நம்ம வண்டியில 9 ஸ்லீப்பர் கோச் இருக்கு. டிஜிட்டல் போர்டு ஒன்று கூட இருக்கு. பட் ஆனா அது டிஸ்பிளே வந்து செயல்படல. S1 முடிஞ்சோடனே B2 ஆரம்பிக்குதுங்க. நம்ம வண்டியில 2 செகண்ட் ஏசி இருக்கு. ஐயோ, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. 2 செகண்ட் ஏசின்னு சொல்லிட்டேன். இல்ல 2 தேர்ட் ஏசி இருக்கு. தேர்ட் ஏசி அதாவது B1 முடிஞ்சோடனே A1ங்க. ஒரு செகண்ட் ஏசி இருக்கு. அந்த செகண்ட் ஏசி கோச் முடிஞ்சோடனே முன்னாடி 2 UR SLR இருக்கு. சோ ஆக மொத்தம் நம்ம வண்டியில 4 UR, முன்னாடி 2 பின்னாடி 2 SLR, முன்னாடி 1 பின்னாடி 1, 9 ஸ்லீப்பர் கோச், 2 தேர்ட் ஏசி, ஒரு செகண்ட் ஏசி, ஆக மொத்தம் 18 கோச் இருக்கு. கப்ளிங் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், இன்னும் கப்பல் பண்ணலைங்க. அதனால நம்ம முன்னாடி பார்த்த அரக்கோணம் பேப் 4 தான் போடுவாங்க. சரி வரட்டுங்க, கப்பல் பண்ற வரைக்கும் இங்கே அண்டர்சர் கோச்ல வெயிட் பண்ணுவோம். நம்மளோட அரக்கோணம் பேப்போட கொண்டு வராங்க கப்ளிங் மீட்டருக்கு. ஆனா இந்த கலரை பார்க்கும்போது P1 கலர் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஏன் நான் வந்துட்டு அந்த லோக்கோ மாற்ற இடத்துல நின்று எடுக்காம இங்க நின்று எடுக்கிறேன்னா, ஒரு சில பேர் கப்ளிங் பண்ற வீடியோ எடுத்து திட்டுவாங்க. அவ்வளவுதாங்க, இடிக்க போகுது. கப்ளிங் ஆயிருச்சுங்க. லோக்கோ இடிச்சண்டி வண்டி பின்னாடி போச்சு இல்ல. சோ இந்த அரக்கோணம் P4 தாங்க நம்மள விழுப்புரம் வரை கூட்டிட்டு போகுது. விழுப்புரம்ல ஒரு ரிவர்சல் இருக்கு. பாண்டிச்சேரியில இருந்து மங்களூர் போறதுக்கு 2 ட்ரெயின் இருக்குங்க. ஒரு ட்ரெயின் நம்ம இப்ப போற ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின் பாண்டிச்சேரியில இருந்து விருத்தாச்சலம், திருச்சி, கரூர், கோயம்புத்தூர் வழியா போகும். அந்த ட்ரெயின்ல நம்ம ஆல்ரெடி பாண்டிச்சேரியில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கோம். அந்த ட்ரெயின் விளாக் போட்டப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்லியிருந்தீங்க, பாண்டிச்சேரியில இருந்து சேலம் வழியா மங்களூர் போற ட்ரெயினை விளாக் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதனால நீங்கள் கேட்டதற்கு இணங்க உங்களுக்காக இந்த ட்ரெயின்ல விளாக் பண்றதுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய S5 கோச். நம்ம வண்டி வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க ஓடும். வாரம் வியாழக்கிழமை சாயந்தரம் 4:45 பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில 9 வரைக்கும் மங்களூர் சென்ட்ரல் போகும். மறுமார்க்கத்துல வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:35 மங்களூர் சென்ட்ரல் இருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில 10:15 பாண்டிச்சேரி ரீச் ஆகும். மொத்தம் 799 கிலோமீட்டர் 16.25 மணி நேரத்துல கவர் பண்ற நம்ம ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு 48 கிலோமீட்டருங்க. மொத்தம் 20 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி மங்களூர்ல இருந்து கிளம்பி பாண்டிச்சேரி வரும்போது 17 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துக்குது. ஒரு 55 நிமிஷம் ஜேர்னி டைம் அதிகம். அப்படின்னா நமக்கு இப்ப போகும்போது 55 நிமிஷம் ஜேர்னி டைம் கம்மிங்க. பாய் பாண்டிச்சேரி. சரியான கர்வ் எடுத்திருக்குங்க நம்ம வண்டி. செம்ம கர்வ். போன வாட்டி வந்தப்ப இந்த கர்வ் கேப்சர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது பாண்டிச்சேரி புது பஸ் ஸ்டாண்ட்னு நினைக்கிறேன். போன வாட்டி பார்த்தப்ப இங்க நிறைய பஸ்ஸுக்கு இருந்தது. இப்போ ஒன்னையுமே காணும். என்னன்னு தெரியல. ஒருவேளை இது டெம்பரரி பஸ் ஸ்டாண்டா நியூ பஸ் ஸ்டாண்டான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஹை ஸ்பீடு கிராசிங்க. ஃபோன் வந்து கையிலேருந்து வழுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நிற்க வேண்டியதாக இருக்குங்க. தண்ணி நிறைய இருக்குங்க. செஞ்சி ரிவர்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்குனா நம்ம போனப்போ இவ்வளவு தண்ணி இல்லைங்க. அநேகமா நல்ல மழையாடு இருக்குது நீர்பிடிப்பு பகுதிகளில். சூப்பர் சூப்பர் சூப்பர்.
நல்ல மழைன்னு சொல்லி வாய முடியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் தேங்கி நிக்கிற தண்ணிங்க, ரன்னிங் வாட்டர் கிடையாது, ஸ்டாக்னட் ஆகி நிக்குது. பட் நெவர்தலெஸ் சூப்பரான வியூ இது. இந்த ரிவர் முடிஞ்சோடனே ட்ரெயின் கர்வ் அடிக்கிறது தான் பியூட்டி. நம்ம கூட மதன்ஸ் ஜேர்னியோட கொடூரமான ஃபேன் ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம வீடியோ எடுக்கிற பார்த்துட்டு வந்து பேசினாரு. என்ன சேனல் பேர் என்ன சொன்னீங்க? மோதீப்ஸ் ஜர்னி. மோதீப்ஸ் ஜேர்னியா. நம்ம சேனலுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே சப்போர்ட்டை இவருக்கும் தரணும் அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். எல்லாம் மோதீப்ஸ் ஜர்னி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பாருங்க. ஏதோ ரயில் கிரைண்டிங் மிஷினா புதுசா இருக்குங்க. எஃபெக்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. போட்டுருக்காங்க பாருங்க, ரயில் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு. கிரைண்டிங்னா தெரியும், கிரைண்டர். ரயில் கிரைண்டிங்னா என்ன அப்படின்னு தெரியல. ஆன் டைம் விழுப்புரம் ரீச் ஆயிட்டோங்க. இங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. WDP 4D வருஷ கட்டி நிக்குதுங்க. ஏன்னா வேப் 4 ஒன்னையுமே காணும். எந்த இன்ஜின் போடுவாங்க தெரியல. ஒருவேளை WDP 4D போட்டு அனுப்புவாங்களோ. விருத்தாச்சலம் வரைக்கும் 4வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து பாம்பே எக்ஸ்பிரஸ் கிளம்புதுங்க. டிப்டி வாங்கியிருக்கேங்க 10 ரூபா கொடுத்து. நம்ம லோக்கோ ரிவர்சல் நடக்கிறதுக்குள்ள டீ அடிச்சிருவோம். தண்ணி பால் சுகர் அதிகம். நானே சுகர் அதிகமா போட்டு தான் குடிப்பேன். இது அதை விட அதிகமா இருக்கு. அதே வேப் 4 லோகோ தான் திரும்ப போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வண்டி ஷண்ட் ஆகுதுங்க. அநேகமா இது திருச்சி விழுப்புரம் இன்டர்சிட்டியா இருக்கும். இல்லைங்க, அது விழுப்புரம் திருவாரூர் பேசஞ்சர். இது அதே வேப் 4 தாங்க. அரக்கோணம் P4 தாங்க. நம்மள இப்ப விருத்தாச்சலம் வரை கூட்டிட்டு போகுது. விருத்தாச்சலம்ல மறுபடியும் ஒரு ரிவர்சல் இருக்கு. நம்ம வண்டியோட கரண்ட் அவைலபிலிட்டி சார்ட் எடுத்து பார்த்தங்க. நம்ம கோச்ல நம்மளோட சேர்ந்து வெறும் 4 பேர் மட்டும் தான் ஃபுல் ஜர்னி பண்றாங்க. அப்புறம் எல்லாம் விழுப்புரம் டு மங்களூர், விழுப்புரம் டு கோயம்புத்தூர், விழுப்புரம் டு கோழிக்கோடு அந்த மாதிரி தான் ஜர்னி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு பாண்டிச்சேரியில இருந்து மங்களூர் போற ட்ரெயின்ல கோயம்புத்தூர் போனோம் இல்லைங்களா? அந்த வண்டியில போகும்போது திருச்சி வரைக்கும் வண்டி பாதி எம்டியா தான் வந்தது. திருச்சியில தான் வண்டி ஃபுல் ஆயிருச்சு. பட் நம்ம வண்டி விழுப்புரம்லயே ஃபுல் ஆயிருச்சுங்க. கரண்ட் அவைலபிலிட்டியில சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டும் கிடையாதுங்க. 5:55ங்க. ஒரு 20 நிமிஷம் டிலேல தான் நம்ம விழுப்புரம்ல இருந்து கிளம்புறோம். கடலூர் போற மெயின் லைனுங்க அது. நம்ம இப்ப கார்ட் லைன் வழியா விருத்தாச்சலம் போறோம். நல்லா பச்சை பசேல்னு இந்த நேரத்துல குளிர்காத்துக்கு இதை பாக்குறதுக்கு இதமா இருக்கு. கண்டம்பாக்கம் ஹை ஸ்பீட் ஷிப்பிங். டெல்டாக்குல எக்ஸ்ட்ரா ஆயிட்டோங்க. அப்படியே இந்த புது நெல்லு புது நாத்து அந்த வாசம் அப்படியே வச்சுட்டு ஆளை தூக்குது. நமக்கு மட்டும் யூடியூப்ல ஒரு 5D வசதி இருந்தது இல்லைங்களேன். இந்த வீடியோ நீங்க 5D யூடியூப்ல பார்க்கும் போது அந்த புது நெல்லு வாசத்து போட்டு விட்டுருவேன். ஏன்னா இப்ப நான் எனக்கு ஒரு வாசம் வந்து வருது இல்லைங்களா, அது எனக்கு ஒரு ஃபீல் குட் தருது. அந்த ஃபீல் குட் அப்படியே நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த 5D மட்டும் யூடியூப் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். பொன்னி யாரு? காவேரிக்கு இன்னொரு பேர் பொன்னி. பட் இது காவேரி கூட சேர்ந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, சூப்பர்ல. பட் என்ன இந்த ஸ்டென்ஸ்ல எந்த காட்சியுமே தண்ணியே இருக்க மாட்டேங்குது. மலை மறைவு பகுதியில் இருக்கிறதாகவோ என்னமோ. ரெயின் ஷேடோ அடுத்த தண்ணி இல்லைங்க. ஆனா பாலத்தோட ஹைட் பாருங்களேன், தரையை ஒட்டி வச்சிருக்காங்க. அப்படின்னா தண்ணியே மேக்சிமம் போகாது அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவாவது பெருமழை பெய்தாதான் இந்த தண்ணி இருக்கும். பரிக்கல் மெதுவாக போகிறோங்க. மெதுவான்னு சொல்ல முடியாது, ஒரு மைல்டு டு மீடியம். பூவனூர் புவனூர்
ரைட் சைடு உங்களுக்கு பெரிய லைன் விருத்தாச்சலம்ல இருந்து நெய்வேலி வழியா கடலூர் போற லைனுங்க. ஸோ விருத்தாச்சலம் பக்கத்துல வந்துட்டோம். 6:35 ஆகுதுங்க. ஒரு 5 நிமிஷம் டிலேல நம்ம விருத்தாச்சலம் ரீச் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. இங்க ஒரு மிதமான கூட்டம் நிக்கிறாங்க. நம்ம கோச் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால இங்க மேக்ஸிமம் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் தான் ஏறுவாங்க நினைக்கிறேன். விருத்தாச்சலம்ல மறுபடியும் நமக்கு ஒரு ரிவர்சல் இருக்குங்க. அது என்னன்னு பாத்திரலாம். விழுப்புரம்ல நம்ம வண்டிக்கு லோக்கோ ரிவர்ஸ் பண்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. வழக்கமா விழுப்புரம் என்டர் ஆகும் போதே ஒரு லோக்கோவை ரெடியா நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதை டக்குன்னு மாத்தி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்மள பாண்டிச்சேரியில இருந்து எந்த லோக்கோ கூட்டிட்டு வந்ததோ அதையவே கழட்டி திரும்ப முன்னாடி கொண்டு வந்து போட்டு தான் அனுப்புனாங்க. அதனாலதான் விழுப்புரம்ல ரொம்ப டிலேவா நம்ம வண்டி எடுத்தாங்க. திரும்பவும் ஒரு அரக்கோணம் P4 போட்டிருக்காங்க. இது நம்மள சேலம் வரை கூட்டிட்டு போகுது. சேலம்ல மறுபடியும் ஒரு ரிவர்சல் இருக்கு. டின்னர் பொறுத்த வரைக்கும் நீங்க விழுப்புரம்ல வாங்கிக்கோங்க. விருத்தாச்சலம்ல ஃபுட் அவைலபிளா இல்லைங்க. இதை விட்டா நம்ம சேலம் 10:10 போவோம். அங்க போய் தான் டின்னர் வாங்க முடியும். நான் எதுவும் வாங்கலைங்க. சேலம் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பல்லவன் வேகமா உள்ள வரான். ஹாய் பல்லவா. விருத்தாச்சலம்ல டின்னர் சேல் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் விருத்தாச்சலம்ல வாங்க ட்ரை பண்ணுங்க. 6:55 ஒரு 15 நிமிஷம் டிலேல தான் நம்ம விருத்தாச்சலம்ல இருந்து கிளம்புறோம். எனக்கு அடுத்த ஸ்டாப் சின்ன சேலம். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் அது. அவ்வளவுதாங்க. லைன் பிரிஞ்சு அப்படியே நம்ம ஆத்தூர் சின்ன சேலம் லைன்ல என்டர் ஆயிட்டோம். இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வயலட் பஸ் அப்புறம் ஒரு பிரைவேட் பஸ்ஸும் பிரிட்ஜ் மேல போகுது. நைட் நேரத்துல பாக்குறேன் நல்லா இருக்குங்க. சொன்னாங்க கூத்தக்குடி லைட் பாருங்க. பிளாட்ஃபார்ம் எண்டுல போட்டு இருக்காங்க. ஒரு 4 நிமிஷம் முன்னாடியே சின்ன சேலம் ரீச் பண்ணிட்டோம். இங்க ஒரு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஆக மொத்தம் 5 நிமிஷம் இங்க தான் நிக்க போறோம். வெல்கம் டு சின்ன சேலம் ஸ்டேஷன் கோட் CHS1. இங்க நம்ம வண்டிக்கு போர்டிங் பாருங்க. இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இவ்வளவு பேர் இங்க நம்ம ட்ரெயின் போர்ட் பண்ண நிக்கிறாங்க. ஆனா ஒரு ப்ராப்பரான லைட்டிங் இல்ல இந்த பிளாட்ஃபார்ம். இது எல்லாம் நம்ம ரயில்வே சைடு செஞ்சா நல்லா இருக்கும். சின்ன சேலம்ல நமக்கு ஸ்டாப் இருக்கு. அப்படி இருந்தாலுமே இங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல நிக்குது. ஏன்னா சேலம் கடலூர் போர்ட் டெமோ வந்துட்டு இருக்குங்க. அந்த ட்ரெயின் கிராசிங்காக தான் நம்ம இப்போ இங்க வெயிட் பண்றோம். இது வரைக்குமே எந்த ட்ரெயின் கிராசிங்கும் இல்லைங்க. ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ட்ரெயினுக்கு அப்புறம் இனி நம்ம சேலம் கிராஸ் பண்ணா தாங்க எக்கச்சக்கமான ட்ரெயின் கிராசிங் இருக்கு. மோர்தீப்ஸ் ஜர்னின்னு ஒருத்தர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனே. அவர் வந்து கள்ளக்குறிச்சிக்காரருங்க. சின்ன சேலம்ல இறங்கிட்டாரு. சின்ன சேலம்ல இருந்து கள்ளக்குறிச்சி பஸ்ல போயிருவாராம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சேலம் விருத்தாச்சலம் டெமோ ட்ரெயின் பண்ணப்பவே சொல்லியிருந்தேன். சின்ன சேலம்ல இருந்து கள்ளக்குறிச்சி புதுசா லைன் போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரமே சின்ன சேலம் ஜங்ஷன் ஆயிரும். நம்ம டெமோ வந்துட்டு இருக்குங்க. அப்படியே டீ குடிச்சிட்டே ட்ரெயின் கிராசிங்க பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடியே நிறுத்திட்டாங்கங்க. இல்ல பக்கத்துல வந்தா நல்லா இருக்கும். டெமோ கிளம்பிடுச்சு. நம்ம வண்டிக்கு இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்காம இருக்கிறாங்க பாருங்க. நம்ம வண்டி எடுத்துட்டாங்க. கூட்டம் பாருங்க சின்ன சேலம்ல. பிளாட்ஃபார்ம் ஸ்கிப்பிங்க. ஆனா லைட் இல்லாதனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. இங்கதான் லைட் கொஞ்சம் இருக்கு. தலைவாசலுங்க. ஒரு 25 நிமிஷம் நிலையில ஆத்தூர் ரீச் பண்ணிருப்பாங்க. டைம் 8:34 ஆகுது. ஸ்டேஷன் கோட் ATU. இங்க ஒரு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல பேசஞ்சர்ஸ் நிக்கிறாங்க நம்ம வண்டியில இருந்து. சரியான ஸ்பீட்ல போறோம். கிராசிங் சேலம் மார்க்கெட். அந்த பக்கம் இந்த மேங்கோ எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, சேலம் பேக்மோர் அது ரெடியா நிக்குது. டிபார்ட்ஸ் இருக்கு. ஒன்னும் நம்ம வண்டி பெருசா போர்டிங் இருக்கிற மாதிரி தெரியல. யாருமே அட்டென்ஷன் நிக்கிறீங்க.
சேலம்ல 60 ரூபா கொடுத்து தோசை வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இங்க நமக்கு ஒரு ரிவர்சல் கூட இருக்குங்க. இங்க நமக்கு மாற்ற லோக்கோ தான் மங்களூர் வரை கூட்டிட்டு போகுது. நைட் நேரம் இருட்டாயிருச்சு, லக்கேஜ் வேற இருக்குங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா காலையில மங்களூர்ல இறங்கினோடனே உங்களுக்கு நான் லோக்கோ காமிக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஈரோடு போயிட்டு நைட் ஒளிபரப்ப நிறுத்திக்கலாங்க. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட ட்ரெயின் ஃபுட்டுலயே பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இப்ப நம்ம சேலம்ல சாப்பிட்ட ஃபுட்டு தான். காலையில லோகோ காமிக்கலாம்னு நினைச்சுங்க, பட் நம்ம கையில எக்கச்சக்கமான டைம் இருந்தாலும் இப்பவே லோகோ பார்க்கலாம்னு வந்துட்டேன். அரக்கோணம் P4 தான் நம்மளை இப்ப மங்களூர் வரை கூட்டிட்டு போகுது. நம்ம கோச் அப்படியே சேலம் ஜங்ஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் பக்கமே இருக்குங்க. இங்க ஒரு A to B இருக்கு, அங்க போய் ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பாக்குறேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் போதும் பண்ணுக்குன்னு கிடைச்சா வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. A to B பன் இல்லைன்ட்டாங்க. ஆனா ஃபில்டர் காஃபி பார்த்தோன்னே டெம்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃபில்டர் காஃபி வாங்கிட்டேன், 45 ரூபா. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல சாப்பிட்ட ஃபுட்டுகள்லயே இன்னைக்கு நம்ம சேலம்ல சாப்பிட்ட ஃபுட்டு தான் ரொம்ப 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 பெஸ்டான ஃபுட்டு. இந்த சரவண பவன் பேப்பர் ஆட்ல எல்லாம் நான் பாத்திருக்கேங்க, நாவில் நிற்கும் ருசி நாவில் நிற்கும் சுவை அப்படிங்கிற மாதிரி நாவில் நிற்கும் சுவை. இன்னைக்கு சாப்பிட்ட அந்த மசாலா தோசையோட டேஸ்ட் இன்னும் நாக விட்டு போகாம அப்படியே நின்றுட்டு இருக்குங்க. சேலம் பக்கம் வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க இந்த வெண்டர்ஸ் கிட்ட வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல வண்டி நின்னுச்சுன்னா A to B இருக்கு, அங்கேயும் கூட நீங்க உங்க டின்னரை முடிச்சுக்கலாம். காஃபியை குடிச்சிட்டு ஈரோடு அரைவல் டிபார்ச்சர் மட்டும் எடுப்போங்க. பேப்பர் கப்ல தான் தருவாங்கன்னு நினைச்சேன். நம்மள பார்த்து என்ன நினைச்சாங்களோ தெரியல, இந்த மாதிரி பார்சல் பண்ணியே கொடுத்துட்டாங்க. 25 ஒரு 5 நிமிஷம் டிலேல தான் எடுக்கிறாங்க. வந்துட்டாங்க, கன்னியாகுமரி பூனே வந்துட்டான். கோயில் நைட் மின்னொலியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கர்வா இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குதுங்க. வந்து விட்டான். சாவடி நல்லா இருக்குல்ல, லைட் எல்லாம் போட்டு பல 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 சூப்பரா இருக்கு. ஈரோடு ஜங்ஷனுக்கு வெளியே காவிரி தாண்டோடனே ரொம்ப நேரம் சிக்னலுக்கு போட்டாங்க. ஒரு வழியா கிளியர் ஆகி ஒரு 35 நிமிஷம் டிலேல தான் நம்ம ஈரோடுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. அந்த பக்கம் ஏதோ ஒரு வண்டி டிபார்ச்சர் ரெடியா நிக்குது, என்ன வண்டின்னு பாக்கலாம். கடலூர் போர்ட் மைசூருங்க. பிரேக் ரிவர்சல் முடிஞ்சு டிபார்ச்சருக்கு ரெடியா நிக்குது வண்டி. நம்ம வண்டி அனௌன்ஸ்மெண்ட் தான் பின்னாடி ஓடுதுங்க. அவ்வளவுதாங்க, இதோட நானும் தூங்க போறேன். வண்டி ஆன் டைம்ல போச்சுன்னா காலையில கண்ணூர் கிட்ட மீட் பண்றேன், அப்படி இல்லைன்னா தலശ്ശേരി கிட்ட மீட் பண்றேன். டைம் கரெக்டா 6ங்க. கேரளாவின் பாண்டிச்சேரியான மாஹேவை தான் கிராஸ் பண்றோம். வண்டி டிலேல தான் போயிட்டு இருக்கு. கேரளா பாருங்க, 6 மரம் இருக்கு. மான்சூன் கேரளா. 6 மணி ஆகுதுங்க. கேரளாவில இருந்து அனைவருக்கும் இனிய 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 காலை வணக்கம். இப்பதான் மாஹேல இறங்கி டீ வாங்கிட்டு டீ வாங்கின கையோட உங்களை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நல்ல சில்லுன்னு இந்த மழை பெய்யும் போது ஒரு குளிர் காத்து அடிக்கல, அந்த மாதிரி குளிர் காத்தும் மண் வாசனையும் வீசுது. பட் ஆனா மழையை தான் காணோம். போக போக மழை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கடல்
தட்கல்ல தான் டிக்கெட் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வண்டியில பாண்டிச்சேரியில இருந்து மங்களூர் வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து 550 ரூபா வந்தது. இதே நம்ம ஜெனரல் டிக்கெட் போட்டிருந்தா 415 ரூபாயில முடிஞ்சிருக்கலாம். செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி ஃபேர் என்னன்னு நான் ஓவர்லேல போடுறேன் பாருங்க. பாய். சூப்பர் சன்ரைஸ் சூப்பரா இருக்கு பாருங்க. சரி, நமக்கு இந்த சன்ரைஸ் ஷாட் எப்பவுமே வந்துட்டு சூப்பரா வளர்ந்துருக்குங்க, அமைஞ்சிருது. தண்ணி அங்க தேங்கி நிக்குதுங்க. தண்ணி தேங்கி நிக்கிறதுனால கொசு உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. என்னதான் மழை பெஞ்சு கிளைமேட் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. கொசுக்கள் அதிகமா உற்பத்தி ஆகிற சீசன். கர்மடம் அப்படிங்கிற ஒரு ஹை ஸ்பீட் ஸ்விம்மிங். ஒரு 15 நிமிஷம் டிலேல நம்ம கண்ணூர் ரீச் பண்ணிருக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம மங்களாபுரம் போறதுனாலே நமக்கு பையனூர், தச்சங்காடு, காசர்கோடு எல்லாம் ஸ்டாப் இருக்கு. பிளாக் 7 G7 போட்டுருக்காங்க. G7 போட்டு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். வழக்கம் போல நிறைய வண்டிகளோட ரைட் ஷேர் பண்ணுது. அதனால இப்போ அது எங்க போகுது அப்படின்னு சொல்ல முடியல. அது மோரோவர் ஷட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா காலையில இருந்து நம்ம வண்டியில கூட்டம் இறங்கிட்டே தான் இருக்காங்க ட்ரெயின்ல. பட் யாருமே ஏறது இல்லைங்க. சோ அநேகமா மங்களூர் போறதுக்கு முன்னாடியே நம்ம வண்டி ஃபுல்லா காலி ஆயிரும் அப்படிதான் நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில இருந்து மங்களூர் போறதுக்கு 2 ட்ரெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த 2 ட்ரெயின் வேற வேற ரூட்ல போறது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த 2 ட்ரெயின்ல இந்த ட்ரெயின்ல போகும்போது தான் நமக்கு டிஸ்டன்ஸ் சேவ் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் இந்த ட்ரெயின்ல போகும்போது நம்ம சேவ் பண்றோம். இந்த ட்ரெயின் போற ரூட் தான் பாண்டிச்சேரியில இருந்து மங்களூர் போறதுக்கு ஷார்ட்டான ரூட்டு. இது இந்த ஆபீசர்ஸ் ரெஸ்ட் ஹவுஸ் தான். நம்ம ஊர்ல ரெஸ்ட் ஹவுஸ் இந்த மாடல் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமான மாடல் இருக்கு. இதெல்லாம் மான்சூனுங்கனால இங்க தண்ணி நிக்குது அப்படின்னு நினைக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் கட்டுரையில தண்ணி தாக்கல. சிறக்கல் இந்த ரிவர் கட்டே ஒருத்தர் நின்று கொடி காமிக்கிறாருங்க. நம்ம அன்னைக்கு 1 மைல்ல வந்து இல்லைங்களா, 1 மைல்ல வந்து இந்த ரிவர் எல்லாம் ஹை ஸ்பீட் ஸ்கிப் அடிச்சுட்டு போனோம். இன்னைக்கு என்னமோ தெரியல மெதுவா போறோம். ஒருவேளை தண்ணி அதிகமா இருக்கிற காரணத்தினால இப்படி பண்றோமோ என்னமோ. வாழைப்பட்டினம் ரிவருங்க, சூப்பருங்க. காலையில எத்தனை தண்ணி பாக்குறதுக்கே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம அன்னைக்கு வந்தப்போ இவ்வளவு பிரம்மாண்டமா தெரியலைங்க இந்த ரிவர். இன்னைக்கு செம பிரம்மாண்டமா தெரியுது. அந்த ஓரத்துல ஏதோ ஃபேக்டரி கூட இருக்கு. அது என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கர்வ பாருங்க ஜி, கர்வ பாருங்க ஜி. பையன்காடு ரிவர், பழையன்காடு. எல்லாம் இறால் பண்ணேன்னு நினைக்கிறேங்க. அந்த பக்கம் உங்ககிட்ட தெரியறதெல்லாம் பையனூர்னு நினைக்கிறேங்க. ஒரு 15 நிமிஷம் டிலேல பையனூர் ரீச் பண்ணிருக்கோம். ஸ்டேஷன் கோட் BAY. இதுக்கு அடுத்த ஸ்டாப் கஞ்சன்காடு. நம்ம ஜேர்னில இதுவரை 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோங்க. இன்னும் அப்ராக்சிமேட்டா ஒரு 99 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. பையனூர் ஸ்டேஷன் நல்ல பெரிய ஸ்டேஷனாவே இருக்கு. வெளியே செம பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதுல எத்தனை காரம் நிக்குது. பாய் பாய் பையனூர். சரிங்க, அப்படியே சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டுட்டு அடுத்து வந்தே பாரத் வருது. அந்த வந்தே பாரத் கிராசிங் எடுப்போம். இங்கதாங்க தண்ணி கம்மியா இருக்கு.
ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஃபுட்டுங்க, நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. சூடா இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாய் பாய் கஞ்சங்காடு. பேக்கல் போர்ட். ஒரு 2 நிமிஷம் டிலேல நம்ம காசர்கோடு ரீச் பண்ணிருக்கோங்க. அப்படியே ஆப்போசிட்ல 16160 மங்களூர் சென்ட்ரல் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வந்து டிபார்ச்சருக்கு ரெடியா நிக்குது. கிரீன் பிளாக் காமிச்சிட்டாங்க, கிளம்பிடுச்சுங்க. வெல்கம் டு காசர்கோட், ஸ்டேஷன் கோட் KGQ. இதுக்கு அடுத்த ஸ்டாப் மங்களூர் சென்ட்ரல் தாங்க. இன்னும் நம்ம ஜேர்னில அப்ராக்சிமேட்டா ஒரு 40 கிலோமீட்டர் பாக்கி இருக்குங்க. அதை கவர் பண்றதுக்கு 1.25 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஸ்லாக் டைம் அதிகங்க. ஸோ ஆன் டைம் இல்லைன்னா பிஃபோர் டைமாவே ரீச் ஆயிருவோம். நம்ம அந்த காசர்கோடு வந்தே பாரத்தில் ஜேர்னி பண்ணோம்ல, மறக்க முடியாத ஒரு ஜேர்னிங்க. செமையா இருந்தது. அந்த விளாக் சேனல்ல இருக்கு, பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்க. ஹிசார் ஏசி எக்ஸ்பிரஸ். போலாம். அந்தோதயா நினைக்கிறேங்க, ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கிறோம். திருவனந்தபுரம் நார்த், அதாவது கொச்சுவேலியில இருந்து மங்களூர் சென்ட்ரல் போற அந்தோதயா, ஓவர்டேக்கிங் அந்தோதயா. ஆக்சுவலா நான் ஓவர்டேக் எடுப்போம் நினைச்ச முடி பார்க்கலைங்க. கூட்டத்தை பாருங்களேன், காலியா இருக்குங்க. RAP 7 போட்டிருக்காங்க. 37315 ஈரோடு டீசல் லொகேஷனோட RAP 7. மழை பெய்யும்னு நினைச்சேன், பெரிய ஏமாற்றம். மழை மட்டும் தாங்க பெய்யல, மத்தபடி இந்த ஜேர்னி சூப்பராகவே இருந்தது. கேரளால காலையில் நல்ல ஜில்லுன்னு குளிர் காத்தோட செமையா என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன். அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம வந்த ட்ரெயின் தாங்க பாண்டிச்சேரியில இருந்து மங்களூர் வரைக்கும் ஃபாஸ்டான ட்ரெயின். 2 ட்ரெயின் தான் இருக்கு, அதுல இருந்து போய் ஃபாஸ்டான ட்ரெயின் அப்படின்னு நீங்க கேட்கறது காதல் உழுகுது. ரெகுலரா பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து விழுப்புரம் வழியா மங்களூருக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின் விழுப்புரத்துல இருந்து மங்களூர் வரைக்கும் 17.5 மணி நேரம் எடுத்துக்குதுங்க. நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட 16.5 மணி நேரம் எடுத்துக்குது. சோ எப்படி பார்த்தாலும் நம்ம வண்டி தான் ஃபாஸ்டான ட்ரெயின். நம்ம வண்டியோட ரேக் ஷேரிங், பிரைமரி மெயின்டெனன்ஸ், எத்தனை ஸ்டேட்டை டச் பண்ணுது, எத்தனை ஜோன்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இதோட ரேக் ஷேரிங் ட்ரெயின்ல விளாக் பண்ண தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன். 2-3 வாரம் கூட ஆகலைங்க. அதனால அதை சொன்னா ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கேங்க. சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நமக்கு அடுத்த ஜேர்னி மங்களூர்ல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. மங்களூர் ஜங்ஷன்ல இருந்து அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் நான் வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தேங்க. நம்ம போற அந்த ரூட்ல சாயந்தரத்துக்கு மேல மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால அந்த ஜேர்னி எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.